பார்ட் 2 பார்த்துடலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்னை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு ராம் கேட்டான். எனக்கு தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி உங்களை பற்றியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ராம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னது? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம், உன்னை ஒரு கோயிலில் பார்த்து உன்னை பிடிச்சி என் பாட்டிக்கிட்ட சொல்லி இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. இவளுக்கு கல்யாண எண்ணம் இருக்கா, நம்மளை பிடிக்குமா, எதையுமே யோசிக்கலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிட்டா போதும், மற்றவங்கள பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படி தானே அப்படின்னு கோபமாக பேசிட்டு அவளோட ரூமுக்கு போய் அழுதுகிட்டே தூங்கிட்டான். அவனும் அவனோட ரூமுக்கு போய் படுத்துஞ்சதும் காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பி கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்கே அவளுக்கும் காலை சாப்பாடு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான் ராம். கோபமாக லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு பேக்கில் வச்சுட்டு முறைச்சிக்கிட்டே வெளியே போய் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அங்கே பைக் எடுத்துட்டு வந்து நின்று, இங்கே எந்த ஆட்டோவும் வராது, வந்தீங்கன்னா காலேஜுக்கு டைமுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அவளும் கோபமாக ஏறி பைக்கில் உட்காந்தா. அவனும் சிரிச்சுக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். பார்ட் 3 வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.